ஆஹா ஆ அதாவது நாம் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சி தானாக அழிகிறத பார்க்கும்போது ஒரு மனசு சந்தோஷம் இருக்கும்ல. எப்பயும் அப்படியே பார்க்கும்போது மனசு குளிருது. இருக்கிறதே 4 பேர், அந்த 4 பேருக்குள்ளே 4 கோஷ்டி, 4 பேர் 40 வாட்டி சண்டை போட்டுக்கிற பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காங்கிரஸ் ஃபஸ்ட்டு அழிக்க வேண்டியது பிஜேபி, அதை அடியோட அடியாக அழிக்கணுன்றது எண்ணம். 2வது காங்கிரஸு. இன்றைக்கி காங்கிரஸ் சீக்கிரம் அழிஞ்சிரும். அது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது காங்கிரஸை பாஜக அழிக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. காங்கிரஸை தாவேக்கா அழிக்குதா இல்லை. காங்கிரஸை வேறு ஏதாவது கட்சிகள் இந்த கம்யூனிஸ்ட் திமுக இவங்களையா சேர்ந்து அழிக்க போகிறாங்களா இல்லை. அப்போ காங்கிரஸ் யார் அழிக்க போகிறான்னா காங்கிரஸ் அழிக்க காங்கிரஸே போதும். அதுதான் இன்றைக்கி நெல்லையில் காமராஜருடைய பிறந்தநாளை அதுலேயே உறுதிமொழி எடுக்கிறாங்கப்பா. தான் கட்சியில் இருந்த ஒரு தலைவர் முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆண்டிருக்காரு. அவருடைய நாளில் யார் முன்னாடி நின்னா என்ன, யார் பின்னாடி நின்னா என்ன, ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு சாப்பிட்டு அடிச்சுக்கிட்டு ஆஹா, இப்படி ஒரு பக்குவமான தலைவர்களில் 2 பேருக்கு அமைச்சரை வேறு கொடுத்துருக்காங்கன்னா தாவேக்காவும் சீக்கிரமாக அழியணும் நம்புவோம். நல்ல விஷயந்தான். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த கரண்ட் இஷ்யூ தான். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. நம்ம ஆதன் டிச்சனையா ஒரு ட்விட்டர் ஸ்டோரி ஒன்று ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது 733 ரூபா முன்னாடி இருந்தது, அடுத்து அப்படியே 902 ரூபா. இப்போ எவ்வளோடா ஈபி வந்திருக்குன்னு பார்த்தா 4 மடங்கு அதிகமாக, அதாவது 900 கம்பேர் பண்ணால் 4 மடங்கு அதிகமாக 4149 ரூபா வந்திருக்கு. ஆஹா, என்ன ஒரு மாற்றம்! நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை தான் நம்ம விரும்பணும். அதே போல் ஒரு ஈபியோட ட்வீட்டும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுதான் இருக்கிறதுலேயே ஹைலைட்டான ட்வீட்டு. மார்ச் மாதம் 254 ரூபா, அதே ஜனவரி மாதம் 273 ரூபா. பெரிய டிஃப்ரெண்ட்டில் ஒரு 2 ரூபா 3 ரூபா அந்த கணக்கில் தான் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. மே மாதம் 12ஆம் தேதி, அதாவது முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற ஒரு சில நாட்களில் 559 ரூபா, 1 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அப்படியே விஜய் அண்ணா ஆட்சி ஏற்றி 1 மாதம் கழிச்சு 2708 ரூபா. அப்போ 559 ரூபா எங்கே இருக்குது, 2700 ரூபா எங்கே இருக்குது? அப்போனா 4 மடங்கு அதிகமாக இருக்குது. இதில் கொடுமை என்னென்னா, பாதி நாள் வீட்டில் கரண்ட் இல்லை, எல்லாரும் நடு ரோட்டில் தேவடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பாதி நாள் இபி ஆஃபீஸில் போய் செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுலேயும் பல பேர் சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, 1 வாரமாக கரண்ட் இல்லை, அர்த்தராத்திரியில் தொடர்ந்து போகுது, 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகுது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி தான் கண்டினியூஸாக ஏசியும் ஃபேனும் ஓடிக்கிட்டே இருக்கும். மீதி நேரம் பாதி பேர் வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டையும் பூட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் கரண்ட் இல்லைன்னா எப்படி இவ்வளோ ஈபி வரும்னு ஆச்சரியமாக இருக்குது. இதில் இன்னொன்று ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த ஒரு 2 பேர் உட்காந்து அழகாக கணக்கு போடுறாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. 258 யூனிட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீ போச்சுன்னா மீதி 58 யூனிட்டுக்கு 273 ரூபா வந்திருக்குது. அப்படின்னா 273 வகுத்தல் 58னா 4 ரூபா 70 காசு வந்திருக்குது. இதே போன மாசம் எவ்வளவு வந்திருக்குது, 206 யூனிட் எரிச்சிருக்கேன், எனக்கு பில்லு 263 ரூபா வந்திருக்குது. 206ல மைனஸ் 100 போச்சுன்னா 106 யூனிட்டுக்கு எனக்கு பில் எவ்வளவு, 263 வகுத்தல் 106, 2 ரூபா 48 காசு. இதுல எங்க கரண்ட் பில் நீங்க குறைச்சிருக்கிறீங்க? 2 ரூபா 48 இருந்ததை 4 ரூபா 70 காசு ஆக்கியிருக்கிறீங்க. இதுல யார நீங்க ஏமாத்துறீங்க? ஆட்சிக்கு ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? என்னையா அது குறைச்சிருக்குங்கிற பேர்ல ஏன் ஏமாத்துறீங்க? யூனிட் ஃப்ரீங்கிற பேர்ல கரண்ட் பில் ஏத்திருக்காங்க, அதுதான் உண்மை. இப்ப இந்த ஈபிக்கெல்லாம் ஆமா, ஈபி அமைச்சர் இங்க ரொம்ப நாள் ஆளை காணோம், நிர்மல்குமார் அண்ணனை காணோம் ரொம்ப நாள். இப்ப என்ன சொல்ல போறாரு, ஃபீஸை திருடிட்டேன்னு சொல்ல போறாரா, இல்லைன்னா ஈபி ஆஃபீஸையே கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறாரா, இல்லைன்னா என்னத்தை எதையாவது பத்த வைப்பாப்புல. 2-3 நாள்ல கண்டிப்பா அவர் பத்த வைக்கிறது திமுகவுக்கு எதிராக தான் இருக்கும். உங்களால் ஆட்சியை நடத்த வக்கில்லை, அதனால இவங்க போடுவாங்க. ஆனால் நம்ம ஏற்றுக்குவோம், என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவோம். கண்டிப்பாக பாருங்க, 2-3 நாள் இந்த விலையேற்றம் பற்றி யாராவது கேட்டால் அது காரணம் திமுக. எனக்கு என்ன கொடுமைன்னா, இந்த வெற்றின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தாங்க தாவேக்காரங்க. அதில் நேற்று ஒரு கார்டு ஒன்று பார்த்தேன். நாங்கள் தொடர்ந்து திமுக அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை அம்பலப்படுத்தியதால் எங்கள் சேனல் சில விஷமிகளால் முடக்கப்பட்டது. என்னங்கடா இது, அதுக்கு காரணம் திமுகங்கிறான்.
ஆளுங்கட்சி இவங்க, யூடியூப் சேனலில் இவங்க நடத்துகிறாங்க, இவங்க சேனலில் முடக்க முடியுமா? எப்படி முடக்க முடியும்? எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அடுத்தது இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் அதிகமாக இருக்கா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த அதிகமாக ரோட்டில் வீலிங் பண்ணுறது, அப்புறம் சாகசம் பண்ணுறது, குறிப்பாக இந்த பட்டாக்கத்தியை வச்சு வீடியோ போடுறது. என்ன கொடுமை இதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அடுத்ததா தாவேகாவை சுற்றி வரும் சர்ச்சைகள். அதில் நீங்கள் நல்லா இதையும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்த சர்ச்சை என்னென்னா, இந்த 100 கோடி பத்திரப்பதிவு ஊழல். அது எப்படி ஒரு ஆஃபீஸர் அதிகாரி ஒரு இடத்துல இருந்து ஒரு நாள் மட்டும் இன்னொரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு இப்போ ஊழலை பண்ணிவிட்டு இந்த பக்கம் மறுபடியும் வந்துட்டாராம். அவர் ஒரு நாள் மட்டும் அங்கே அனுப்புனதுக்கு பின்னாடி எந்த அமைச்சர்களோ யார் அரசியல்வாதிகளோ இல்லையா, இல்லை உயர் அதிகாரிகள் இல்லையா, ஒருத்தரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணது அப்படியே பச்சையாக தெரியுது ஊழல்னு. அது ஒரு சர்ச்சை. அதில் அமைச்சரே ஒப்புக்கொண்டார், நாங்கள் ஆமாம் தவறு நடந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ரெண்டாவது லாக்அப் டெத்து. அதுக்கு எல்லா தரப்பும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆட்சியாளர்கள். கடந்த பீரியடில் பாலியல் குற்றவாளி சிறுமியை பாலியல் குற்றங்களுக்காக செய்த நபர்கள் அவரெல்லாம் லாக்அப் டெத்திலே முக்காவாசி பேர் லாக்அப் டெத்திலே வரல, எல்லாருமே மருத்துவமனையில் இருக்கும்போது உயிரிழந்தவர்கள். இப்படியான எல்லாரையுமே லாக்அப் டெத்துக்குள்ளே வச்சு 21 பேருக்கு சாரி வேணாம் நீதி வேணும்னு போராட்டம் நடத்தினவர் நம்ம விஜய். ஆனால் இன்னைக்கு இந்த லாக்அப் டெத் வந்து உண்மையிலேயே மிக கொடூரமானது. ஒரு சாதாரண பொட்டி கடை வச்சு நடத்துகிறாப்புல, ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு 1000 ரூபா அதிகபட்சம் அவ்வளோதான் வரும், வருமானமே அவ்வளோதான் வரும். அவர்கிட்ட ஊழல் லஞ்சம் கேட்டதாக ஒரு செய்தி. இதுக்கு நடுவில் இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சு அடின்னு அடித்து அவர் கழுத்துகளில் நெஞ்சில் கை முறிவு ஏற்பட்டிருக்கு. பல இடங்களில் கிட்டத்தட்ட 19 இடங்களில் காயம் இருக்குன்னு பிரேத பரிசோதனை சொல்லுது. இவ்வளவும் நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் வாயை திறக்காமல் பேருக்கு ஒரு 4-5 பேர் சஸ்பெண்ட். ஆனால் நல்லா நோட் பண்ணணும், கடந்த ஆட்சியில் அந்த செக்யூரிட்டி அந்த நபர் வந்து லாக்அப் டெத்தில் மரணம் அடையும் போது அந்த காவலர்கள் உடனடியாக அடுத்த நாளே கைது செய்யப்பட்டார்கள். சஸ்பெண்டெல்லாம் கிடையாது, கைது செய்யப்பட்டார்கள். அடுத்த நாளே உடனடியாக அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. உடனே நீங்கள் கேட்டாங்க, என்ன சிபிஐக்கு மாற்றுறீங்க, உங்களுக்கு ஏன் அப்போ நீங்கள் 2 பேரும் பிஜேபி நீயும் கூட்டா அப்படின்னா கிழிச்சாங்க. இப்போ நீங்கள் இதை சிபிசிஐடி கிட்ட கூட கொடுக்கல, இந்த வழக்கை சிபிசிஐடி கூட கொடுக்கல, எந்த நடவடிக்கையுமே பெருசாக எடுக்கலை. இதுக்கு பேர் மாற்றம். அப்புறம் ஏதாவது சொல்லுவேன், நம்ம விஜயநாமர் தான், நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், அப்படி ஒன்லைனில் நிறுத்திடுவேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். இது 2வது சர்ச்சை. அடுத்து இது 2 மறைக்கிறதுக்காகவே இந்த வீடியோ வெளியாச்சான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ஒரு தாவேகா நபர், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, மறுபடியும் போடுவோம் பரப்புவோம், நாங்களாம் ஊழலே வாங்க மாட்டோம், லஞ்சம் வாங்கினோம் அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு வாய்க்கிலேயே சொன்னார்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள்கிட்டையும் காட்டணும் இந்த வீடியோவில். தாவேகாக்காரன் 1,30,000 ரூபா லஞ்சம் வாங்குற வீடியோவை தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் பார்க்கணும். இந்த கட்சி தூய சக்தி இல்லை, கேடுகட்ட சக்தின்னு காட்டணும். அப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டேட்டஸாக வைங்க, இன்ஸ்டா வைங்க, எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா இது ஒன்றும் ஆபாச வீடியோலாம் கிடையாது, அம்பலப்படுத்துகிற வீடியோ. அதனால் இதுக்கு வழக்கு போட்டாலும் பரவாயில்ல இந்த வீடியோ பரப்புனதுக்காக. இது அம்பலப்படுத்தின வீடியோ. கூட அதெல்லாம் ஒன்று கூட எவ்வளோ இருக்கு? 30. ஒன்று தான் அனுப்பிச்சிருந்தல. இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதுக்கு வச்சுருவோம். நீ போட்டு விட்டுனா டேய் போட சொல்லிட்டேன் நான், உண்மையிலே போட்டேன். கோசங்கடா கிளர்க்கு வச்சிராரு புக்கை. நாலு சரியான இல்லை மாட்டேன். அன்னைக்கே சொன்னடா உண்மையில. கிளார்க்கு ஏழுமலை இல்லை அப்பு வரல. சரி போட சொல்றேன். நான் 400 வரைக்கும் வேலையை போறேன். சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அமௌண்ட் சீக்கிரம். அவர் தான் போடுறேன்டாரு. இதுக்கு மேல நான் 400 1 மணி நேரம் ஆயிடுச்சு வந்து. நான் வீடியோ கிட்டே சொல்லிடுறேன். நானே தூங்காலும் கிளம்ப மாட்டாங்க. வந்தாங்க அசோசியேஷன் வந்து நின்று சட்டப்படி அந்த நபர் மேலதான் நடவடிக்கை எடுக்கணும், கைது செய்யணும். இப்போ வரைக்கும் கட்சியில இருந்து எனக்கு தெரிஞ்சு பாருங்க, கட்சியில இருந்து எடுப்பாங்களே தவிர கைது கிடையாது. அதுதான் நம்ம தூய சக்தியோட அடுத்த வேலையா இருக்கும்.
இவ்வளவு வேலைகளையும் நம்ம ஆள் வந்து பண்ணியிருக்கார். அடுத்து நம்ம ஆதவர்ஜுன அண்ணன் சொன்னது, ஒரே நாடு ஒரே கல்வி, இங்கே மட்டும்தான் கல்வியில ஏற்றத்தாழ்வு இருக்கு. காமன் மேன் மகன் முதல் பிரசிடென்ட் மகன் வரை ஒரே சிலபஸ் படிக்கணும். அமைச்சர் ஆதவர்ஜுனா பேச்சு என்ன குலக்கல்வியா சொல்லுங்க, இல்லை வேற என்ன சொல்ல வரீங்க? குலக்கல்வியை படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை இவங்க அமைச்சர்கள் எல்லாரும் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல பெரிய காஸ்ட்லி ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஏழைகள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அப்படி சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரீங்கன்னா நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களே? உங்களுடைய வம்சாவளிகள் எந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க? இல்ல நம்ம அண்ணன் ராஜ்மோகன் அவர் வந்து பையனை பகத்சிங் எங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்காப்புல? இல்ல நம்ம விஜயண்ணாவே எங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்காப்புல? இப்படி நம்ம வட்டம் போடுவோம். அதாவது அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் அரசு பள்ளியில சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சட்டம் போடுறலாம் முட்டாள்தனம். அப்படியெல்லாம் போடணும் அவசியம் கிடையாது. அதான் அது தனிப்பட்ட இது. இப்போ ப்ரைவேட்டில் நல்லா வசதியானவங்க கூட அவன் பழைய பிள்ளைய ப்ரைவேட்லேயும் சேர்ப்பான், கவர்மெண்ட்லேயும் சேர்ப்பான். அதெல்லாம் வந்து இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அரசு அதிகாரிகள் முதல்ல வந்து இப்போ பிள்ளைகளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும். அரசு அதிகாரிகளுக்கு வந்து இடம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி சஸ்பெண்டோ இல்லை வந்து டிரான்ஸ்ஃபரோ நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் அவங்க வந்து அவங்களோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. அரசு பள்ளியில் சேர்க்கணும், அது வந்து ஒரு விழிப்புணர்வு, அவங்களால முடியுன்ற பட்சத்தில் அவங்க சேர்க்கலாம், அது வேற. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி எல்லாம் வந்து இதை வந்து ஒரு குறையா ஒரு அரசியலாக்குறது இருக்குல்ல, அதெல்லாம் முட்டாள்தனம். அண்ணன் என்ன சொல்ல வராருன்னு நமக்கு தெரியல. அண்ணன் சொல்றதுக்கு முன்னாடி தான் முதுகுல எவ்வளோ அழுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இந்த குற்றச்சாட்டை வைக்கணும். இப்போ நான்லாம் வந்து அரசு பள்ளியிலேயே படித்து, அரசு கல்லூரியில் படித்து, அரசு பல்கலைக்கழகத்திலே நான் படித்தது. அப்போ நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா, அது அரசியல்வாதிகள் அவங்க வந்து அந்த அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறாங்கன்றதான் மெயின். அந்த அரசு துறை அமைச்சரோ இல்லை அரசு துறை சார்ந்த அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் சார்ந்த அதிகாரிகளோ அந்த ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது முக்கியம். சில விழிப்புணர்வுக்காக சேர்க்கறதுங்கிறது அது ஒரு தனி சாப்டர், அது வேற. இவர் வந்து இந்த திசை திருப்பக்கூடிய வேலை என்னன்னா, இந்த சமீப காலங்களில் மட்டும் இந்த எண்ணிக்கையை படிக்கிறேன். 10 தனியார் பள்ளிகள் தொடங்க அனுமதியும் வழங்கி பள்ளிக்கல்வித்துறை ராஜ்மோகன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 15 சிபிஎஸ்இ மற்றும் பிற வாரிய பள்ளிகள் தொடங்க தடையில்லா சான்றிதழும், அப்புறம் 10 தனியார் பள்ளிகளும் திறக்கிறதுக்கு அனுமதி. இப்போ எதுக்கு இதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? இன்னொரு பக்கம் மலைவாழ் பிரதேசங்கள்லையும் பல கிராமங்கள்லையும் அரசு பள்ளிகள் சேர்க்கையே இல்லைன்றதுக்காக மூடிக்கிட்டே இருக்கீங்களே, என்னத்தை கட்டமைக்க விரும்புறீங்க தமிழ்நாட்டில் அப்படின்ற கேள்வியும் நம்மகிட்ட எழ ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த 4 சர்ச்சைகள் ஏறிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் தாண்டி பதிவாளர் மற்றும் சஸ்பெண்ட் உடந்தையாக இருந்ததாக மீது நடவடிக்கை இல்லை என ஒரு குற்றச்சாட்டு. அந்த பழனி மலையில் அதுலேயே மீதி இருக்க அதிகாரிகள் மேலே சஸ்பெண்டே இல்லைன்ற குற்றச்சாட்டுகள். இந்த 4 குற்றச்சாட்டுகளை இப்போ வரைக்கும் இந்த தாவேக அரசாங்கம் திட்டமிட்டு அப்படியே மறைச்சே இருக்கு. அதுக்கு ஒரு விளக்கமோ பதிலோ எதுவும் கிடையாது. என் மேலே பழி போடுறாங்கன்னு சிம்பத்தி தியரியை உருவாக்கிட்டு பேசுகிறவர் நம்ம முதலமைச்சர். இதுக்கு நடுவில் இந்த ரூட் மாஃபியா என்ன கேவலமான வேலையை பார்த்தாங்க அப்படின்னா, முதல்வன் படத்தில் வரும்ல ஒரு சீனு, இந்த படிக்கட்டில் வேகமாக இறங்கி அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துட்டு டிஐபிஆர் வெளியிட்ட வீடியோ வைரல். அது என்ன 10 ஸ்டெப்பு இப்படி நடந்து வராங்க, அவ்வளோதான். அதில் என்ன இருக்குன்னு நமக்கு புரியல. அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு இந்த நடந்த இவ்வளவு சம்பவங்களையும் மறைச்சு இந்த விஷயங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு பார்க்க இன்னும் நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. கும்மிடிப்பூண்டியில் ஒரு ஆலையில் கசிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள் மரணம் செய்தி மறைக்கப்பட்டு அது பெரிய அளவில் பேசப்படாமலே அது ஒரு பக்கம் இருக்குது. சேலத்தில் நடந்த அந்த சிலை விவகாரம் அதுவும் பெரிய அளவில் பேசப்படாமலே இருக்குது. தொடர்ந்து நடக்கக்கூடிய மின்வெட்டு பிரச்சனைகள், மின்ல அந்த கட்டண உயர்வு பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாம் மறைக்கணும் அப்படின்னா டக்குன்னு அண்ணன் பாருங்க எவ்வளோ சிம்பிளாக நடந்து வராப்புல, அண்ணன் பாருங்க படிக்கட்டில் எவ்வளோ வேகமாக இந்த வயசுல இறங்கி ஓடியாடுறாரு பாருங்க, அண்ணன் பாருங்க அண்ணன் பாருங்க அண்ணன் பாருங்க நொண்ணம் பாருங்கன்னு இந்த கேவலமான வேலையெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பழக பாலும் பிடிக்கும். அதை பார்க்க எங்களுக்கும் கசக்கும். அது நீங்கள் எவ்வளோ நாள் தான் இந்த மாவை ஓட்டுறீங்கன்றதையும் நாங்கள் பார்ப்போம். ஆனால் தொடர்ந்து கேள்விகள் எழுந்து கொண்டே தான் இருக்கும். பதில் சொல்லாத வரைக்கும் மக்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள்.